புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் ரோட் ஷோவின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டிராக்டரில் பயணம் செய்து வருகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், தற்போது கந்தர்வக்கோட்டையில் ரோட் ஷோவை முன்னிட்டு எடப்பாடி பழனிசாமி டிராக்டரில் பயணிக்கிறார். விவரம் என்ன? வரவேற்பு எப்படி இருந்தது? எதிர்கட்சிகள் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வியாழக்கிழமை பட்டுக்கோட்டையில பேச்சு முடிச்சுட்டு சரியா இப்போ கந்தர்வக்கோட்டையில வெள்ளைக்கோழி முனிச்சூரன் திரையில காந்தி சிறையில டிராக்டர் ஓட்டினார். பின்னர் திட்டமிட்டு காங்கிரஸ் சிறையில் உரையாற்றி இன்னும் சற்று நேரத்தில் இப்போ உரையாற்ற உள்ள. இதனை முன்பு கட்சி பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அவர் வரவேற்கும் விதமாக மலைகள், பலூன்கள் அதாவது கிரேன் மூலம் வரவேற்று வருகின்றனர். இந்த உரையாற்றுக்கு இந்த நிலையை பொதுமக்கள், தொண்டர்கள் என கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் சூழ்ந்திருக்காங்க. நிகழ்ச்சியை பங்கேற்கும் பல்வேறு குளிர்பானங்கள் உள்ளிட்ட வழங்கப்பட்டு வருகிறது. இதில் இந்த பிரச்சாரம் முடித்த பிறகு கந்தர்வ தொகுதி முடித்த பிறகு ஆலங்குடி தொகுதி, அதன் பின்பு அறந்தாங்கி தொகுதி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இன்று இந்த அறந்தாங்கி நிறைவடைந்த நிலையில் நாளை புதுக்கோட்டை, விராலிமலை, திருமயம் உள்ளிட்ட பகுதிகள் நாளைக்கு மீண்டும் 2வது நாள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். நன்றி ரியாஸ், விவரங்களை வழங்கியமைக்காக.